பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜி கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. 1/2 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது வெந்நீரில் நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இருக்கு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், வடிகட்டியாச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா அப்படி பூஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். அதேமாரி எல்லாத்தையும் பூஞ்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. நம்ம இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறது வந்து நல்லா மொறுன்னு வர்றதுக்காக தான். நம்ம தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா அப்படி பிசைஞ்சி விடுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா ஊற்றிக்கிங்க. இப்போ இன்னொரு உருண்டையும் நம்ம உருட்டிக்கலாம். இதுமாரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். உருட்டியாச்சு. நம்ம இப்போ போய் பொரிச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம ஒவ்வொரு உருண்டையாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை இப்போ எல்லா பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக வெந்து வரும். ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடாம வித்தியாசமாக நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். நல்லா அப்படி திருப்பி விடுங்க. இப்போ நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப கவனமாக வந்து உருண்டையை சேருங்க, கையில் படாமல். இப்போ பின்னாடி வந்து சாமி பாட்டு கேட்குது. ஆடி மாதம் நாளைக்கு எங்கள் ஊரில் வந்து கூழ் ஊற்றுறாங்க. அதனால் வந்து சாமி பாட்டு போட்டிருக்குறாங்க. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதேமாரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய வெஜ்ஜி கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.